நண்பர் டேனியல் பாலாஜியோட மறைவு வந்து உண்மையாலுமே மிகுந்த மனவேதனையை அளிக்கிறது எனக்கு. ஏன்னா எனக்கு மின்னலே படத்துல நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்டோடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அவரு. அப்ப இருந்தே ஒரு நெருக்கமான பழக்கம். அதுக்கப்புறம் அது காக்கால அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணும்போதும் அப்ப இருந்தே எங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. அதாவது அவனுடைய சிந்தனை எல்லாமே வந்து எப்பவுமே சினிமா சினிமா சினிமா, அதை தவிர வேற எதுவுமே யோசிச்சதே இல்லை. தனக்கு எது மனசுக்கு சரின்னு பட்டதோ அது மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கேரக்டர். அது நிறைய பேருக்கு புரியாது, அதனால அவரை வேற மாதிரி பார்ப்பாங்க. ஆனா தான் மனசுக்கு ரொம்ப உண்மையாகவும் ரொம்ப ஒரு நேர்மையாகவும் வாழ்ந்த ஒருத்தர் தான் நான் பார்ப்பேன். ஏன்னா என்னுடைய நெடுஞ்சாலை படத்திலையும் அவரை நடிக்க வைக்க முயற்சி பண்ணேன். அந்த டைம்ல அது சரியா கை கூடல. 10 தலையிலையும் நடிக்க வைக்க ட்ரை பண்ணேன், அதுவும் கை கூடல. என்னுடைய படத்தில் அவனை டைரக்ட் பண்ணணும்ட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை இருந்தது, அது நிறைவேறாமையே போயிடுச்சு. சமீப காலத்தில் அவனுக்கு ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் வந்து அதில் அவனோட மனப்போக்குப்படி அவன் போயிட்டு இருந்தாரு. வெரி நைஸ் சோல். அவரை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் புரிஞ்சுக்கிட்டு அவரை விட ஒரு நல்ல மனிதர் யாருமே இருக்க முடியாது. அவனுடைய ஆத்மா சாந்தி அடையணும், அதுதான் என்னுடைய பிரார்த்தனை. பட் அவனுக்கு ஒரே நிறைவேறாத ஆசையாக போனது, அவன் ஒரு டைரக்டர் ஆகணும்னு நினச்சான், அது நடக்கலை. அது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம்.